பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனலியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் நிச்சயமாக உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த இறை செய்தியை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கடவுள் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். கவனமாக இந்த இறை செய்தியை கேளுங்க, குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாம் இறை செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நன்றி ஒரு வார்த்தை பாருங்க, நான் இன்றி நன்றி. அற்புதமான ஒரு வார்த்தை. இது கடவுளுக்கு பிடித்த ஒரு வார்த்தை. எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதான் நன்றி சொல்கிறவர்கள் உண்மையிலே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாருங்க, 1 சாமுவேல் 7:12 சாமுவேல் சொல்கிறார். இந்த வார்த்தையை பாருங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 12வது வார்த்தை. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். கடவுள் நால்வரை நமக்கு நன்மை செய்தார் என்று கூறி எபினேசர் என்று பெயரிட்டார். இதாங்க கடவுள் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பார். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். ஆசீர்வாதம் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். குறிப்பாக பார்த்தோம்னா வைங்களேன், கடற்கரை சைடுலாம் மக்கள் மீன் பிடிக்க போவாங்க. கடவுள் அவள் செய்து அந்த மீன் பிடிக்கிற தொழில் மூலமாகத்தான் நல்ல வீடுகளை கொடுத்திருப்பார். பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைத்திருப்பார். நல்ல வாகனங்களை வாங்கி கொடுத்துருப்பார், நகைகளை கொடுத்துருப்பார், எல்லாம் கொடுத்துருப்பார். சரிங்களா? ஒரு 2 வாரம் 3 வாரம் தொழில் இல்லைன்னு வைங்களேன், என்னத்தை கொடுத்தாரு? ஒன்றுமே இல்லை. நல்லா அன்றைக்கி போனாங்க, செலவுக்கு தான் வந்துச்சுன்னு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடவுளுக்கு இது சுத்தர பிடிக்காதுங்க. நான் கட்டியிருக்கிற வீடு யார் கொடுத்த வீடு சொல்லுங்கள், யோசித்து பாருங்களேன். அப்போ எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகள் எவ்வளோ மீன்பாடுகளை கொடுத்துருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னைக்கு ஒன்றுமே இல்லையோ அன்னைக்கு ஏசாப்பா கோடான கோடி நன்றி சொல்லி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து நன்றி, வருமானம் வருது வரலை, மீன் பிடிக்க போகிறோம், நமக்கு ஆசீர்வாதம் வருது வரலை, நீங்கள் நன்றி சொல்ல கடவுள் நிச்சயமாய் எத்தனை தடவை நீங்கள் மீன்பாடுகள் இல்லாமல் வெறுமையாக வந்தீங்களோ அதற்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வைத்து நிறைவாக தருவார். முணுமுணுத்துக்கிட்டு ஒன்றுமே தரலை, செலவுக்கே வரலை, இப்படிலாம் சொல்லவே கூடாது. கடவுள் சமூகத்தை நன்றி சொல்லி பாருங்கள். ஏன்னா தந்தை பியோ வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்னென்னு தெரில. ஒரு அம்மா, நல்ல ஒரு பக்தியில் ஒரு பெண், கொஞ்சம் வயதானவர்கள், தந்தை பியோட பாவ சங்கீதம் எடுக்க போகிறாங்க. தந்தை பியோட பாவ சங்கீதம் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம முன்கூட்டியே போகணும். ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும், ரொம்ப கூட்டம். இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு போய் அப்படி சுற்றி போய் லைனில் நின்று பிடிச்சி போயிட்டு நின்றுச்சு. இந்த அம்மாவோட ஷிஃப்ட் வந்துச்சு, போனாங்க. போய் முட்டுக்கால் போட்டு முழங்கால் படியிட்டு பாவ சங்கீதம் எடுக்கிறாங்க. தந்தை பியோட்ட சொல்கிறாங்க, நான் எல்லா மாதம் பாவ சங்கீதம் எடுத்துருவேன் ஃபாதர். அப்போ தந்தை பியோ அந்த அம்மா கூர்ந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, அம்மா நீங்கள் உங்களுடைய வானதூதரை ரொம்ப காயப்படுத்துறீங்கன்னு சொல்கிறார். இந்த அம்மா, அப்படியா? இல்லையே சாமி, நான் எந்த பாவம் பெருசாக செய்கிறது இல்லையே, கற்புக்கு எதிரான பாவம் செய்கிறதில்ல, சண்டை போடுறதில்ல, திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, நான் அப்படி எப்படி காவல்துறை நான் காயப்படுத்துவேன்? இல்லைம்மா, உங்கள் பாவத்தை முன்னிட்டு உங்களுடைய காவல்துறை அழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்னு போட்டார் தந்தை பியோ. இந்த அம்மா தூக்கி மாறி போட்டு, சாமி அப்படி எந்த பாவம் நான் செய்யலை, நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் சாமின்னு சொல்லும் பொழுது தந்தை பியோ சொன்னார், அம்மா நீங்கள் கடவுளுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சார் அப்போ மட்டும்தான் நன்றி சொல்கிறீங்க, மற்ற நேரம் நன்றியே சொல்கிறதில்லை. இதனால் உங்கள் காவல் தூதர் அழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா மிரண்டு போயிட்டாங்க. அப்படியா? அப்போ நான் என்ன செய்யணும்? எப்போதுமே நன்றி சொல்லுங்க, எப்போதுமே நன்றி சொல்லுங்க. துன்பம் வந்தாலும் நன்றி, நிறைய நன்மைகள் செய்தாலும் நன்றி,
எப்பொழுதுமே நன்றி சொல்கிறவர்கள் கடவுள் சமூகத்தில் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த இறைச்செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் துன்பம் வந்துச்சுன்னா நன்றி சொல்ல மாட்டோம், பிரச்சனை வந்துருச்சு நன்றி சொல்ல மாட்டோம், எனக்கு ஏன் வந்துச்சு இப்படி தான் முறையிடுவோம், இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தூக்கி எறிங்க. இந்த பூமியில் இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனே உங்களுக்கு நன்மைகள் செய்ய அறிஞ்சிருக்கிறாங்க. அவர் விண்ணக தந்தை, நீங்கள் அவரை தேடி போய் பூசைக்கு போய் ஜெபமாலை சொல்லி அவரை தேடும்போது எப்படி உங்களுக்கு தீமையை அனுமதிப்பார்? நம்ம பார்வைக்கு அது தீமையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு வந்த அந்த துன்பத்திற்கு பின்பு ஒரு நன்மை இருக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் எல்லாருமே ஆண்டவர் சமூகத்தில் கடவுள் செய்த நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு வந்த துன்பத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். திருத்தூதர் பவுலடிகளார் மூலமாக தூய் ஆவியார் சொன்னது போல் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். அதுதான் கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். பாருங்கள், இன்னொரு வசனத்தை பாருங்கள், திருப்பாடல் 104. நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது நன்றியோடு போக சொல்கிறார். கோயில் முற்றத்துக்கு போகும்போது நன்றியோடு போங்க, துதியோடு போங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்கிறோம்? போகும்போது அழுகையோடு விண்ணப்பத்தோடு தாங்க முடியாத வேதனையோடு தான் உள்ளுக்குள்ளே நுழையிறோம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார். இந்த ஊரில் எத்தனை பேர் சொந்த வீடு இல்லை, எனக்கு சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் என் மகளுக்கு குழந்தைய கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நன்றி சொல்ல காத்திருக்கிறோம் பாருங்களேன். எத்தனையோ பேர் கொடிய வியாதிகள் வந்திருக்கு, ஆனால் நமக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்கிறார். எனவே இந்த இறை செய்தி கேட்குற நீங்கள் ஆண்டவர் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். இனி செய்ய போகிற உதவிகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். கடவுள் நிச்சயமாய் நன்றி சொல்கிற ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். அதை அவர் விரும்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் நிறைய நேரத்தில் நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம்பா. சமூகத்தில் நாங்கள் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறோம். எவ்வளோ நன்மைகளை செய்தீரே, எல்லா உதவிகளுக்கும் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் வந்த அத்தனை துன்பங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் நன்றியை அப்பா நீங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் கொடுங்கப்பா. நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. நன்றி பலி செலுத்துகிறவர்கள் கடவுளை மேன்மைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நன்றி பலி செலுத்துகிற பிள்ளைகளாக மாற்றும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.